ஐயா வஉசி அவர்களின் 89வது குரு பூஜையை நோக்கி தென்னக மக்கள் இயக்கம் சார்பாக வருடம் வருடம் வருவோம். இந்த வருடமும் ஐயா மணிமண்டபத்துக்கு வந்து ஐயாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். ஐயா வஉசி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. பல சரித்திர புத்தகங்களிலும் சரித்திரத்திலும் அவரது தியாகங்கள் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. எங்கள் இயக்கத்தின் நோக்கம் வந்து ஐயா வஉசியின் அந்த உழைப்பு நம்ம சுதந்திரத்துக்கு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து நூல் வாயிலாகவும் மற்றபடி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது எங்கள் இயக்கத்தின் நோக்கமாக வைத்திருக்கிறோம். அதன்படி எங்கள் மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சு போட்டி, பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கடந்த 2-3 நாட்கள் பேச்சு போட்டி அப்படி நடத்தி பரிசுகள் வழங்கினோம். அப்படியே இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சுமார் 200 பேரா இயக்கம் சார்பாக மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழக அரசு வந்து நிறைய புது பில்டிங்ஸ், பாலங்கள்லாம் கட்டுறாங்க. அதுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களோட பேர்கள்ல முன்னாடி வைப்பாங்க. இப்ப வைப்பதில்லை. அதுலயும் குறிப்பா நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கட்டக்கூடிய கட்டடங்களுக்கு வஉசி பெயர் வந்து வைக்காம மறைக்கப்படுகிறது. இது எப்படி இருக்காங்க? இந்த சுதந்திரம், இந்த நாடு உருவானதுக்கு காரணமே அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், விடுதலை போராட்ட தியாகிகள் தான். தலைவர்களின் இதை வந்து அரசு வந்து கண்டிப்பாக அங்கீகரிக்கணும். நம்ம தூத்துக்குடி மாவட்டமே வஉசி மாவட்டம்னு தான் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா வஉசியோட சரித்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வேந்தர் சுதேசின்னு ஒரு கப்பல், வெள்ளக்காரனை எதிர்த்து ஒரு கப்பல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து தொழில் ரீதியாக ஒரு போராட்டம் சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து புத்தகங்களிலும் அடுத்த வந்து திரைப்படங்களிலும் பெரிய அளவு அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு சேரவில்லை. ஆனா இப்படி வந்து இப்ப விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையமா இருக்கட்டும், துறைமுகமா இருக்கட்டும், அந்தந்த மாவட்டத்துல அந்த தலைவர்கள், விடுதலை போராட்ட தியாகிகளின் தேசிய தலைவரோட பெயர்கள் வந்து கண்டிப்பா வந்து அரசு வந்து அங்கீகரிக்கணும். அப்படி அரசு வந்து அங்கீகரிக்காட்டாலும் நம்ம இளைஞர்கள் இயக்கங்கள் சார்பாக அந்த இது அரசுக்கு கோரிக்கையாக வைத்து கண்டிப்பாக புது 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 ப்ராஜெக்ட் எல்லாத்திலும் நம் தலைவர்கள் பேரை வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வரணும். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இந்தியான்ற ஒரு தேசம் வந்து பல சிறு நாடுகளாக இருந்தது. இதை ஒன்று சேர்க்க போராடியவர்கள்ல பல பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அந்த வழியில நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா வஉசி ஐயா, இப்படி பல பேரோட சரித்திரம் மறைந்திருக்கிறது. இதை வந்து நம்ம அடுத்து ஒரு மண்டபம், அடுத்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு விமான நிலையம், ரயில் நிலையம், ஹார்பர், இந்த மாதிரி சொல்லும் போதுதான் அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்படி ஒரு தியாகிகள் வந்து இவ்வளவு தூரம் சுயநலம் இல்லாத பொதுநலம் கருதி வாழ்ந்திருக்காங்கன்றது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நம்ம சமுதாயத்தை பாத்தீங்கன்னா சமுதாய மக்கள் எல்லாமே ரிசர்வேஷன் வாரியாக நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வெளிநாட்டுல இருந்து அப்படி போறாங்க. ஆனா இதுல ஒரு 70-80% இளைஞர்கள் வந்து நல்ல படிச்சும் மார்க் இருந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைக்காம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டங்கள் வந்து வெளியே வரதில்லை. ஏன்னா சமுதாய ஒற்றுமை வந்து இப்போதான் சில இளைஞர்கள் மத்தியில வந்து உருவெடுத்து வருது. அந்த ஒற்றுமை பெருசா வரும்போதுதான் அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் திரும்பி வந்து இந்த சமுதாயத்தை பார்ப்பாங்க. ஒரு சமுதாயம்னு வந்துகிட்டா அந்த ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் அந்த சமுதாயத்தை சார்ந்த நலிந்தவர்கள், கொஞ்சம் பாவப்பட்ட மக்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுல வந்து நிறைய பாவப்பட்டவங்க வருமான சான்றிதழை வச்சு கவர்மெண்ட்ல வந்து வேலை கிடைச்சது. இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒற்றுமையா இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு புரட்சி வந்து கோரிக்கையா வச்சு இதை வந்து கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை, இப்ப நம்ம காலங்களுக்கு பிறகும் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு அரசாங்க வேலையா இருக்கட்டும், இல்ல அரசு அங்கீகாரமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊருக்கே ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னாலும் சமுதாய ஒற்றுமையை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமுதாயங்கள் வந்து அரசு வந்து கண்டுக்கிறதே இல்லை. அது வந்து கண்டிப்பா அந்த ஒற்றுமை தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்டங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து கண்டிப்பா மிகப்பெரிய சக்தியா உருவாகும். கூடிய சீக்கிரம் அடுத்த எலெக்ஷன்லயே வந்து சமுதாய ஒற்றுமை வந்து பெருசா வரும். கண்டிப்பாக பிற்காலத்தில் கண்டிப்பாக எங்கள் சமுதாயம் சார்ந்த தேர்தலில் வந்து எங்க பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். 26 இன்னும் நாங்க ஒன்னும் டிசைட் பண்ணல. எங்க சமுதாயத்துக்கு யாரு வந்து அதிகமா அரசாங்க வேலை, வாக்குறுதிகள், முக்கியத்துவம் எந்த அரசு எங்களுக்கு கொடுக்குதோ அந்த அரசோட கண்டிப்பா எங்க இயக்கமும் எங்க இளைஞர்கள் சக்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம்.